நெற்றி நிறைய நாமத்தை போட்டு கொண்டு நாமதாரிகள் 11 இடத்துல நாமத்தை இட வேண்டும். பெருமாளுடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்கள் 11 இடத்துல நாமம் போடணும். அதே மாதிரி சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் 16 இடங்களிலே திருநீர் அணிய வேண்டும். திருநீர் பூசணும். அதுதான் சிவனுடைய பக்தர்கள். அதே மாதிரி விஷ்ணு பெருமாள் 11 இடத்திலே நாமத்தை போட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்போ கண்ணபிரான் இப்படி நாமத்தை போட்டுக்கொண்டு வயதான கிழட்டு பண்டாரத்தை மாறி கண்ணை வேஷம் போட்டு நேர நாகலோக பட்டணத்துக்கு மாணிக்க புத்த அடிவாரத்துக்கு வந்தார். அப்ப மாணிக்க புத்த அடிவாரத்திலே வந்து பார்த்த காளியர்கள் 8 பேரும் அவளவள் கையாலே சின்னந்திரிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தார். ஏன்னா நாகராஜனும் நாகக்கண்ணையும் இறை தேட சென்று விட்டார்கள். இவங்க இறை தேட போன நேரத்துல என் தாயான பத்திரகாளி அம்மா அடியே தங்கைமார்களே